விஜிலன்ஸ் ஆர்டிஓ ஆபீஸ்ல நடக்கும், சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல எல்லாம் விஜிலன்ஸ் பண்ணியிருப்போம். பண்ணோம், என்ன பண்ணோம், முடிஞ்சிடும். ஒரு 6 கரெக்டா ஈவினிங் கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம், 6 மணி 7 மணி போல போவாங்க. கரெக்டா ஒரு 5 மணி நேரம் ரேட் பண்ணுவாங்க. சம்பந்தப்பட்ட ஆட்களை மட்டும்தான் வச்சுக்குவாங்க, மற்ற எல்லாத்தையும் அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி குறிப்பா பாத்தீங்கன்னா பெண் அதிகாரிகள், பெண் அலுவலர்கள் இருந்தாங்கன்னா தேவை இருந்தால் அவங்கள வச்சு விசாரிச்சுட்டு அதிகபட்சம் ஒரு 9:30 10 மணிக்குள்ள முடிச்சிருவாங்க. இல்லைன்னா அவங்கள பாதுகாப்புக்கு கொண்டு போய் வச்சுட்டு ரிமாண்ட் பண்ண முடியுமா, இல்ல அவங்க தப்பு பண்ணியிருக்காங்களான்னு முடிவு பண்ணிடுவாங்க. நீங்க வச்சுட்டு மணிக்கணக்காவோ 3 நாள் போங்க போயிட்டு வாங்க எல்லாம் செய்ய முடியாதுங்க. அது சாத்தியமே இல்லைல்ல. நீங்க புரியுதுங்களா? வீட்டுக்கு போயிட்டு உடனே போகணும், 11 மணிக்கு வீட்டுக்கு அனுப்பிட்டு திருப்பி 6:30 7 மணிக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கு ஈடி. இதுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா அங்கேயும் சிசிடிவி கேமரா இருக்குது, டைமிங் இருக்குல்ல, நீங்க அதெல்லாம் தவிர்க்கவே முடியாது இல்ல, நீங்க அதெல்லாம் பண்ணவே முடியாது. கேள்வி நம்ம அழுத்த திருத்தமா நம்ம கேட்க வேண்டியது வருது அப்படின்னா சார், இப்போ கடந்த காலத்துல நம்ம இடி ஆபீஸ்லயே போய் நம்முடைய தமிழக டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ள புகுந்து ரைடு நடத்த சென்றார்கள் நம்ம பார்க்க முடியுது. ஒரு மருத்துவர் தப்பா சொல்லுங்க, உள்ள போறதுக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம்? ஆமா, பர்மிஷன் கொடுத்தாங்களா? எத்தனை மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணோம்? நம்ம விஜிலன்ஸ் உள்ள விட்டுருவாங்களா? நம்மள விட்டுட்டாங்களா? இத பலமா காத்துட்டு இருந்தோம் நம்ம. ஆமா, நீ பர்மிஷன் எவ்வளவு இவங்க அப்படி வந்தாங்களா? அவங்க சொல்லுங்க பாப்போம். அதனால நீங்க இடி நம்ம அது தமிழக அரசுக்கு அது அதிகாரத்துக்கு உட்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைப்பாங்கல்ல சார். ஆமா, அதுதான் சொல்றேன் நானு. நீங்க உங்களுக்கான விஷயங்களை தெளிவா பண்றீங்க. ஒரு இடி ஆபீசரை நம்ம அரெஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். 12 மணி நேரம் 18 மணி நேரம் போராட்டம். நீங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கு உங்களுக்கு அதிகாரமே இல்லைன்னு சொல்லி பிரச்சனை. அதெல்லாம் தாண்டி வேற வழி இல்லாம என்ன ரெட் ஹேண்டடா அவர் பணத்தோட மாட்டுறாரு. அவரு ஒரு டாக்டர்கிட்ட அவர் பணம் வாங்கி மாட்டினவர் அவரு. புரிதுங்களா உங்களுக்கு? அதனால உங்களுக்கு ஒரு சட்டம், அடுத்தவங்களுக்கு ஒரு சட்டமா? அதுல நீங்க அது நியாயம் இல்லைல்ல. ஏடி பண்றது யாரு தப்பு பண்ணாலும் தப்பு தானேங்க, அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லைல்ல.